ஹெல்த்தியாக இருக்கணும், லோ கேலரிஸ் டயட்டில் இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முந்தா நாள் நைட்டே 2 கிளாஸ் பச்சை பயிறு, அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம், இட்லி அரிசி கூட போட்டுக்கலாம், இல்லை நார்மல் பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை பயிறு அரிசி போட்டு இதில் 2 பச்சை மிளகா, 2 வர மிளகா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, பெருங்காயம் பவுட்ரு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க மாவு கன்சிஸ்டன்சிக்கு. இது நல்லா அரைச்சோன்னே இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தோசை மாதிரி இதை ஊற்றி நல்லா முறுவலாக சுட்டு எடுத்துகிட்டு இது சட்னியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் டயட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்ச